இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இதில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ்ஸஸ் விசடல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு நெயில் பாலிஷ் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ். எஸ், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டும் இன்னும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, நம்ம இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். மலேசியாவில் இருக்க ஆன்லைனில் தான் நான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. பிங்க் கலரில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது ஒன்றுமே இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு நெயில் பாலிஷ் ஹோல்டர். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நெயில் பாலிஷ் ஹோல்டர். அவங்க வந்து ஃபிங்கரில் மாட்டின மாதிரி இந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இதை கவர்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். சரி, இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு சிலிக்கான் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் 2 சைடு கார்னர்லையும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன நெயில் பாலிஷ் பாட்டிலேருந்து பெரிய நெயில் பாலிஷ் பாட்டில் வரைக்கும் எல்லாமே ஸ்டேபிளாக கீழே விழாமல் இருக்கிற மாதிரி இதை வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் 2-3 நெயில் பாலிஷ் பாட்டில் வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் சைஸில். எப்படி இது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் OPI நெயில் பாலிஷ் பாட்டில். இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். நான் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஷேக் பண்ணுறேன், கீழே விழாமல் இருக்குது. அதுக்குன்ட்டு நீங்கள் ரொம்ப ஷேக் பண்ணிடாதீங்க. இது வந்து சன்ஷைன் நெயில் பாலிஷ் பாட்டில். இது சைஸும் வேறு, அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில். பாருங்கள் இதுவும் எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னு. ஸோ இதுவும் கீழே விழாமல் இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஒரு மீடியம் சைஸ் நெயில் பாலிஷ் பாட்டில். நான் இங்கே வச்சுட்டேன், ஷேக் பண்ணுறேன், கீழே விழாமல் ஸ்டேபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா அதிலேருந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பார்ட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விழாது. நான் இன்னொரு பாட்டிலையும் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது சின்ன நெயில் பாலிஷ், டேஸ்லர் நெயில் பாலிஷ். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னா கீழே விழாமல் இருக்கும். அடுத்ததாக நான் நெயில் பாலிஷ் வந்து எப்படி இதை போட்டுட்டு எப்படி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய கையில் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நான் அதை வச்சதுக்கப்புறம் இந்த லிட்டு வந்து டைட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 சைடு கார்னர் இருக்குல்ல, இதை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அது விரியும். ஸோ உங்கள் ரைட் ஹேண்டில் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கரில் இது வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை வைக்கணும். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிங் போடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நெயில் பாலிஷ் பாட்டில் கீழே விழாமல் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. தயவு செஞ்சு நெயில் பாலிஷ் பாட்டில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லோ ஹைட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு நல்லா ஸ்டேபிளாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே மலேசியா ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். லசாடாவில் வாங்கினேன். ஷிப்பிங் சார்ஜரோடு சேர்த்து எனக்கு 250 ருபீஸ் வந்துச்சு. அமேசானில் இது 195 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜரோட உங்களுக்கு வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெயில் பாலிஷ் பாட்டிலோட லிட்டை லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஹோல்டரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட் நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் 2-3 பாட்டிலில் ஃப்ளோரில் வச்சு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி நிறையா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளோர்லலாம் சிந்தி நான் ரிமூவ் வச்சு க்ளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோதான். நெயில் பாலிஷ் பாட்டிலை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹோல்டரை நீங்கள் கழட்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 2 கார்னரில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த சிலிக்கான் நெயில் பாலிஷ் ஹோல்டர் ரிவ்யூ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை. ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷை இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண முடியல.